ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கோட டூயிங் த ஃபேக்ட்ஸோட கம்பைலேஷன் பார்த்துட்ருக்கோம். இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இதோட இந்த கம்பைலேஷன் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட கம்பைலேஷன் முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொருத்தரோட சமூக ரீதியான கடமைகளை வந்து டிஃபைன் பண்ணுறது ஸ்மிருதியில் வந்து இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி சொல்லலாம், இல்லை லிட்ரேச்சர்னு சொல்லலாம். இது வந்து என்னென்ன அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மனுஸ்மிருதி, யாஷ்ன வாழ்க்கையா ஸ்மிருதி, அது இல்லாமல் நாரத ஸ்மிருதி. ஸோ இந்த 3 வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்கத்தா ஹைகோர்ட். ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் வந்து 1862 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ 1862லன்றனால இது வந்து ஓல்டஸ்ட் ஹைகோர்ட். இந்தியாவிலே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஹைகோர்ட் அப்படின்னா அது. அலகாபாத்தில் இருக்க ஹைகோர்ட் வந்து ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நால்சா. ஸோ நால்சா வந்து நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ அவங்க எதுக்காக அப்படின்னா ஸோ வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ சமூகத்தில் வந்து லீகல் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண முடியாத, அஃபோர்டபுள் இல்லாத ஒரு சொசைட்டி, ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு வந்து ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வழங்குற அத்தாரிட்டி வந்து நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஸோ அவங்களுக்கு லீகலாக என்ன ப்ரொவிஷன், தட் மீன்ஸ் இவங்களோட பவர்ஸ் எல்லாம் இதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 மூலமாக இவங்களுக்கு வந்து பவர்ஸ் வருது. ஸோ ஒன்று ஃப்ரீ லீகல் சர்வீஸ், இன்னொன்று வந்து பஞ்சாயத்து மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ மியூச்சுவலாக செட்டில் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி லோக் அடலட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இவங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். இண்டிபெண்ட்டாக ஜுடிஷியரி இருக்கணும், அதே மாதிரி பவர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்க்யூ. ஸோ அதை பவர்ஸை செப்பரேட் பண்ணும், ஒருத்தர் கையிலே இருக்கக்கூடாதுன்றனால தான் லெஜிஸ்லேச்சர் தனியாக இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்குது, ஜுடிஷியரி தனியாக இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வேணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் வந்து மாண்டெஸ்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு சொல்கிறாங்க. ஸோ மேஜராக இருக்க இந்த மாதிரி செக்டர்ஸ், போஸ்ட், டெலிகிராஃப், ரயில்வேஸ், போர்ட் ட்ரஸ்ட், இரிகேஷன், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் செக்டர் கம்பெனிஸில் வந்து கம்பெனி லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு கவர்ன் பண்ணுவாங்க. பட் அந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட். நெக்ஸ்ட் பப்ளிக் கார்பரேஷன்னா என்னென்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனை வந்து பப்ளிக் கார்பரேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, ஏர் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி போர்ட், இது எல்லாமே வந்து பப்ளிக் கார்பரேஷன். ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் இந்தந்த கேட்டகரிஸில் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர்ஸாக தான் இருக்கும். மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், டிஃபென்ஸ், ஹெவி இன்ஜினியரிங், ரயில்வேஸ், அட்டாமிக் எனர்ஜி, ட்ரக், டெக்ஸ்டைல், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெக்கான். ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர்ஸாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நித்ய யோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 65 வருஷமாக இருந்த ஒரு பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிளானிங் கமிஷனுக்கு முன்னாடி என்ன பவர் இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரிஸ்க்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் சரி ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட் அலோகேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிடுச்சு. பட் பாலிசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற திங்க் டேங்காக வந்து நித்யாயோக் இருக்காங்க. அதே மாதிரி அட்வைசரி பாடி அவங்க. ஸோ இது வந்து Jan 1, 2015 வந்து ஃபார்ம் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ மகாரத்னா அப்படின்னா என்னென்னா 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 2500 crore 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜாக இருக்கணும். அதே மாதிரி நெட்ஒர்த் வந்து 10,000 crore இருக்கணும். டேர்ன் ஓவர் வந்து 20,000 crore இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ONGC, செயில், பெல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில், பிபிசிஎல். ஸோ இது எல்லாமே வந்து மகாரத்னா கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து நவரத்னா. ஸோ நவரத்னா என்னன்னா 6 பேராமீட்டர்ஸை வச்சு ஒரு ஸ்கோர் வந்து இது பண்ணுவாங்க அவுட் ஆஃப் 100. ஸோ அந்த அவுட் ஆஃப் 100ல் 60 ரீச் ஆனால் நவரத்னான்னு சொல்கிறாங்க. என்னென்ன 6 பேராமீட்டர்ஸ்னால் நெட் ப்ராஃபிட், நெட் ஒர்த், மேன் பவருக்கான காஸ்ட்,
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் எவ்வளோ, அண்ட் டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட் எவ்வளோ, கேபிட்டல் எவ்வளோ எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிசோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நவரத்னாவை சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி மினிரத்னாவை தான் ஃபர்ஸ்ட் இருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் இந்த கேட்டகரிக்கு வந்து மாற முடியும். அண்ட் 4 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை நவரத்னா இண்டஸ்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், Container Corporation of India, Engineers India Limited, Hindustan India Limited, Hindustan Petroleum Corporation, Mahanagar Telephone Nigam, and National Aluminium Company Nalco, Neyveli Lignite Corporation, Oil India, Shipping Corporation of India. Next மினிரத்னால மினிரத்னா 1 இருக்கு, மினிரத்னா 2 இருக்கு. ஸோ 1ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவங்க வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 30 crores ஆச்சு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மினிரத்னா 1 இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பிஎஸ்என்எல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து மினிரத்னால வர கேட்டகரி. மினிரத்னா 2ல வர கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்தா சொல்லுவான் மினிரத்னா 2ன்னு சொல்லிட்டு, அதே லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ராஃபிட் கண்டினியூஸாக மேக் பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்களோட நெட்ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். எது மினிரத்னா 2னா ஹெச்எம்டி, இந்தியன் மெடிசன்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கார்பரேஷன், மெக்கான், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், பாரத் பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரஸர்ஸ் லிமிடெட். ஸோ இதெல்லாம் வந்து மினிரத்னா 2ல வர கேட்டகரிஸ். ஸோ இந்த 4த்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ நவரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நவரத்னம்னா நவரத்தினங்கள். ஸோ 9 ஜெம்ஸை வந்து சேர்ந்தது தான் வந்து நவரத்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நவரத்னான்ற டேர்மை வந்து விக்ரமாதித்யாவோட கோர்ட்லேயும் சரி, அக்பரோட கோர்ட்லேயும் சரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கோர்ட்டில் இருக்க அந்த அவை மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி கோர்ட்டியஸ் 9 வந்து இருப்பாங்க அவங்களோட அவையில், விக்ரமாதித்யாவோட அவையிலையும் சரி, அக்பரோட அவையிலையும் சரி. அதனால இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேஜர் பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா குரூப், விப்ரோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். ஸோ இந்த 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கோட டூ யூ நோ த ஃபேக்ட்ஸ் வந்து கம்பைலேஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.